சட்டநாதன் கமிஷனை பத்தி தெரிஞ்சதுனாலதான் நான் சீமான் முதலமைச்சரா வரணும்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சட்டநாதன் கமிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கருணாநிதி வந்து ஆட்சிக்கு வந்துடுறாரு. வந்துட்டு ஜாதிவாரி பட்டியல் ரெடி பண்றாங்க. ஜாதிவாரி பட்டியல் ரெடி பண்ணும்போது ஆந்திரா வந்து மொழிவழி மாநிலம் எப்ப பிரியுதுன்னா 1/11/1956. அதை தெரிஞ்சுக்கோ முதல்ல. இப்ப வந்து தமிழ்நாடுக்கு வந்து முதலமைச்சர்னு சொல்லுதோம், முதலமைச்சர்னு சொல்ல மாட்டாங்க, என்ன பிரீமியர் அப்படிம்பாங்க, பிரீமியர். அதுக்கப்புறம் தான் சிஎம்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி சென்னை ராஜதானி மாநிலம், தமிழ்நாடு அல்ல. ஆந்திரா, கர்நாடகா, மலையாளம், தமிழ்நாடு, இந்த மாநில 4 மாநிலங்களும் சேர்ந்து சென்னை ராஜதானி மாநிலம். அதற்கு தலைநகர் சென்னை. மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்ப இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் 54ல பொட்டி ஸ்ரீராமுலுங்கிறவர் வந்து ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கர் வந்து என்ன செய்யறாருன்னா, நாங்க இனிமே தமிழர்களோட இருக்க முடியாது, என்னுடைய நிலத்தை எனக்கு ஒரு பங்கு பிரிச்சு கொடு, நாங்க தெலுங்கு மக்கள் பேசக்கூடியவங்க இருக்கோம்ல, எனக்கு என்ன நான் ஆள்றதற்கு எனக்கு ஒரு நிலத்தை இந்த மொத்த சொத்து இருக்கும்ல பிரிச்சு கொடுன்றாரு. இப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாள் உண்ணாவிரதம் இருந்து செத்து போறாரு. அதே மாதிரியான கோரிக்கை அவர் இறந்ததுக்கு அப்புறம் கர்நாடகாவிலையும் எழுது, மலையாளத்திலும் எழுது. அப்ப நேரு வந்து உட்காந்துக்கிட்டு, சரிப்பா ரைட்டு, இனிமே நீங்க ஒன்னா இருக்க விரும்பல, தெலுங்கு பேசுறவன் தெலுங்கை ஆண்டு, அப்ப கன்னடம் பேசுறவன் கர்நாடகா ஆண்டுக்கோ, இந்தா நீ இந்த நிலத்தை வச்சு பிரிச்சுக்கோ, நீ சித்தூருக்கு அடுத்து எடுத்துக்கிட்டு கர்நாடகா வச்சுக்கோ. அப்ப இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மலையாளம் பேசுறவன் மலையாளத்தை ஆண்டுக்கோ. ஆமா, ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இந்த நிலத்தை ஆளணுங்கிறதுக்காக வந்து செய்யறாங்க. புரியுதா? அப்பதான் இந்த மார்சல், நேசமணி இவங்க எல்லாம் சேர்ந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு வரணும். நவம்பர் 1ஆம் தேதி பேசி முடிச்சு காமராஜர் எல்லா உட்கார வச்சு, இங்க வா, சரிப்பா நீ இனிமே ஒன்னா இருக்க வேண்டாம், அவன் மாநிலத்தை பிரிப்பா. தெலுங்கு பேசுறவன் ஆந்திரா, கர்நாடகம் பேசுறவன் கர்நாடகா, மலையாளம் பேசுறவன் தமிழ் பேசுறவனுக்கு தமிழ்நாடு, அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவன் அந்தந்த மாநிலத்தை ஆண்டிக்கணும்னு சொல்லி பிரிச்சு விட்டுறாங்க. ஆமா. அதுக்கப்புறம் இங்க ஜாதிவாரி பட்டியல் எடுக்கிறாங்க. ஆந்திராவில் இருக்கக்கூடிய நாடாரையோ மறவர்களையோ ஜாதிவாரி பட்டியல இருந்து எடுத்துடுறான். புரியுதா? எடுத்துடுறான். தமிழனா ஜாதிவாரி பட்டியல இருந்து எடுத்துடுறான். கர்நாடகாவிலையும் அதே மாதிரி ஜாதிவாரி பட்டியலில் நம்ம தமிழர்களை பூரா எடுத்துடுறான். கேரளாவிலையும் ஜாதிவாரி பட்டியலில் தமிழர்களை பூரா எடுத்துறான். அது எந்த இதா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும் ஜாதிவாரி பட்டியல். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அந்த ஜாதிவாரி பட்டியல இன்னைக்கு வரைக்கும் பிற மொழியாளர்கள் பூரா பெருமளவில் இருக்கிறார்கள் நம்ம பட்டியலுக்குள்ள. புரியுதா? ரைட். இப்ப எஸ்சியில வந்து 76 ஜாதி இருக்கு, 46 சமூகங்கள் தமிழர்கள் அல்ல. அப்ப வந்துருச்சா? அப்ப பிரிச்சாச்சா? அப்ப கருணாநிதி வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு, இந்த வந்து இங்க வா, நீ தமிழ்நாட்டுல எல்லா மாநிலத்திலயும் வந்து எடுத்துட்டாங்க, நீ தமிழர்கள் அல்லாதவர்களை ஜாதிவாரி பட்டியல் எனக்கு எடுத்து கொடு, நான் அவங்கள பூரா நீக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு சட்டநாதன் ஒரு ஆணையத்தை போடுறாரு. எல்லா மாநிலத்தையும் போல நம்ம மாநிலத்திலயும் தமிழர்கள் மட்டும்தான் ஆளணும், தமிழர்கள் தான் நம்ம வந்து அரசு வேலை வாய்ப்புக்கு உள்ள போகணும், மத்தவன் வந்து பிற மொழியாளர்கள்லாம் அந்தந்த மாநிலத்துல போய் நாம வேலை போக முடியாது தமிழர்கள். இப்ப தமிழ்நாட்டுல தமிழர்கள் மட்டும்தான் வேலை போகணும், மத்த வேலை போக கூடாது, நீ எனக்கு லிஸ்ட் எடுத்து கொடுன்னு சொல்றாரு. அவர் ஒரு 2 வருஷம் ரெடி பண்ணி ஒரு ஆணையம் அந்த ஃபைல ரெடி பண்ணி அவர் கருணாநிதிக்கு முன்னாடி அந்த டேபிள்ல போய் வச்சுட்டாரு. அப்படியே பிரட்டுறாரு. ஒவ்வொரு இதா பிரட்டி வரும்போது கருணாநிதி இசை வேளாளர் அல்ல, அவர் ஜாதி தேவதாசி குலம். நான் எல்லா ரெக்கார்டும் நான் பேசுறதுக்கு போனா ரெக்கார்டோட பேசுறேன். தேவதாசி குலம். அப்ப சின்ன மேளம். அப்ப பார்க்கும்போது எஸ்சில இல்ல, பிசில இல்ல, எம்பிசில இல்ல, ஓசில எதுவுமே கருணாநிதி ஜாதி இல்ல. ஆனா முதலமைச்சர் கருணாநிதி. ஆகா, தப்பு பண்ணிட்டோமே, நம்ம வந்து தெலுங்கர், நம்ம வந்து பூரியக்குடி ஆந்திரா, நம்ம ஜாதியவும் வந்து ஜாதிவாரி பட்டியல இருந்து எடுத்துட்டானே அப்படின்ட்டு இந்த சட்டநாதனை நடைமுறைப்படுத்தினா நம்ம காலியாரிட்டு அதை அப்படியே ஊத்தி மூடி துண்டாக. இப்ப ஒவ்வொரு ஜாதிவாரி ஏன் வந்து இங்க வந்து பிற மொழியாளர்கள் அதிக அளவுல வேலைக்கு போறாங்கன்னா,
இதுதான் காரணம். இதை உனக்கு என்னைக்காவது இதை படிச்சு தெரிஞ்சிருக்கிறியா? ஒரு அரசியல் தெரியுதா? புரியுதா? ரைட் ரைட். இப்ப அடுத்த கருத்து வரேன். இப்ப ஏலே இப்ப மலையாளம் பேசுறவன் மலையாளம் பேசுறவன் அவன் நாயரோ, நான் பிற சொல்றேன். அதுக்கு உனக்கு இந்த கேள்வி சொல்லு, நான் பிற சொல்றேன். இன்னைக்கு இதை ஒரு அரசியல் வகுப்பாவே இருக்கட்டும். நீங்க உங்க கேள்விகளை கேட்டு அரசியல் வகுப்பா இருக்கும். அப்ப மலையாளம் பேசுறவன் அங்க வந்து மலையாளம் தான், அங்க அவன் தான் வரணும். அங்க போய் வந்து நம்ம ஆளுக வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட ஆக முடியாது. கர்நாடகாவுல போய் 2 கோடி தமிழர்கள் இருக்கிறான். கர்நாடகாவுல போய் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கானா இல்லையான்னு தெரியல. ஒரு எவனோ ஒருத்தர் மட்டும் இருக்கிறான், ஒரு எம்எல்ஏ இருக்கிறான். ஆந்திராவுல அதுவும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இதுக்கு முன்னாடி இந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி வரேன். 49ல திராவிடர் கழகம்னு ஒரு கட்சியை வந்து இது பண்றாங்க. அப்ப இவர் ஈவேரா தலைமையில வந்து ஒரு மாநாடை வந்து 49ல வந்து சேலத்துல கூட்டுறாங்க. அதுல வந்து தமிழர் கழகம்னு தான் கட்சி ஆரம்பிச்சாங்க. புரியுதா? நீதி கட்சியில இருந்து பரிணாம வளர்ச்சி தமிழர் கழகம், புரியுதா? ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து வைக்காங்க. அப்ப காலை அமர்வுல வந்து பேரை சுட்டியாச்சு, தமிழர் கழகம்னு பேரை வச்சாச்சு. மதிய உணவுக்கு எல்லாரும் சாப்பிட போறாங்க. அப்ப சில பேர் தெலுங்கர்கள் போய் சேர்ந்து ஈவேராட்ட போய், இப்ப நீங்க தமிழர் கழகம்னு வச்சீங்கன்னா இங்க நம்மள மாதிரி தெலுங்கர்கள் அண்ணா தெலுங்கர், பெரியாரு பலிஜா நாயுடு, அதுல இருக்கக்கூடிய பிடி நாயரு மலையாளி, தியாகராஜ செட்டியாரு தெலுங்கரு. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து நாளைக்கு தமிழர்கள் கழகம்னு வச்சுன்னா தமிழர்கள் அல்லாத நம்ம எல்லாம் இந்த இயக்கத்துல உறுப்பினராக முடியாது, வெளியே போகணுமே. ஏன் பெரியார்கிட்ட போய் கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஆமாப்பா தப்பு நடந்து போச்சு, இதை நம்ம நினைக்கலையே. இப்ப இதுக்கு சரியான ஆளு நம்ம அண்ணா தான் சரியான ஆளு, அவன்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி பெரியார் டைரக்ஷன் பண்ணி விட்டு காலையில தமிழர் கழகம் இருந்ததை மதிய பின் அமர்வுல திராவிடர் கழகம்னு பேர போல. அப்ப அவன் இது தமிழ்நாடு தமிழருக்கு, தமிழ்நாட்டுல தமிழன் தான் முதலமைச்சராகணும்னா ஏன் திராவிடர்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, திராவிடர்னா தெலுங்கர்கள் வரலாம், கன்னடம் வரலாம், ஆந்திரா வரலாம். தமிழர்கள் மட்டும் தமிழ்நாட்டை ஆளணும்னா இவன் வெளியே நின்று வேடிக்கை பார்க்கணும். அப்ப தமிழர்களை ஆள்வதற்காக அவனுக்கு ஒரு கருத்தியல் இங்க தேவைப்படுது. அப்ப அதற்காக தான் இந்த திராவிடம். தவிர திராவிடம் என்பது தமிழ் சொல் அல்ல. பாவாணர் சொல்றாரு, திராவிடம் வடமொழி சொல். புரியுதா? அறிவாலயங்கிறது கருணாநிதிங்கிறது தமிழ் சொல் அல்ல. அவரோட சொந்த பேர் கருணாநிதியும் கிடையாது. சூரியன் உதயசூரியங்கிறது தமிழ் சொல் அல்ல, தட்சிணாமூர்த்தி. இவன் இத்தனை ஆண்டுகளாக நான் தமிழன் சொல்லி நம்மள வந்து தமிழை என்ன சரி. அப்ப இங்க பாரு, நான் சம்பாதிக்கிறது யாருக்கு போகும்? பொம்பளைக்கா கொடுப்பேன். அது மாதிரி இவன் தெலுங்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கிறதுக்காகத்தான் இனிமேலும் இந்த அண்ணன் சீமான் வந்ததுக்கு அப்புறம் இது 4 சுவத்துக்குள்ள இருந்துச்சு. பாவாணர் பேசியிருக்கிறாரு, மறைமலையடிகள் பேசியிருக்கிறாரு, மாப்போசி பேசியிருக்காரு, சியாப்பே பேசியிருக்காரு, எல்லாரும் பேசியிருக்காரு. ஆனா இன்னைக்கு இதை பெருவழியா கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா சீமான் மட்டும்தான் நடுத்தருவுக்கு கொண்டு வந்து பேசி, இன்னைக்கு எதிரி உனக்கு தெரியல, அதை பத்தி நாங்க எதிரிக்கு தெரியுது. சீமான் மிகப்பெரிய ஆபத்தாக நமக்கு வர்றாரு, வளர்ந்துகிட்டு வர்றாரு. இங்க சீமான் முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்தா நம்ம இவ்வளவு பெரிய ஆளுமை செலுத்த முடியாது. இங்க நிலபலங்களா இருக்கிறது, வசதி தொழிற்சாலை வச்சிருக்கிறது, கல்வி நிறுவனம் வச்சிருக்கிறது, பெரிய பெரிய அரசு பதிவுகள்ல இருக்கிறது. அரசு பதிவுகளில் நான் உங்க சொல்றேன், பாரு 300 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க சிறுவில்புத்தூர் ஒன்றியர்ல. 250 பேர் மாற்றுமொழி பிறமொழியாளர்கள், 250 டீச்சரு. சிறுவில்புத்தூர் ஒன்றியத்துல 300 இடைநிலை ஆசிரியர்கள்ல 250 பேர் நாயுடு. ஒரு ஒன்றியத்துல ஒரு அரசு ஆசிரியர் பணியில 300ல 250 பேர் மாற்றுமொழி தமிழ்நாடு. புரிஞ்சுக்க. நீ என்ன மொழி பேசுற? தமிழ் சமூகம் சொல்லி இன்னைக்கு தேவர் நாடார் போனார் அப்படின்னு நிறைய சமூகம் எல்லாருமே தமிழ் தான். ஆனாலும் அவன் இந்த ஜாதி இந்த ஜாதி சண்டை போடுதல்ல. நான் கேக்குறேன், எல்லாரும் தமிழ் தானே பேசுறோம். தேவேந்திரனுக்கு தேவர் தலைவரான ஒத்துக்குறீங்களா? ஏன் தமிழ் தானே பேசுறான், ஏன் ஒத்துக்க மாட்டேன்? இருப்பா, கேட்டது மட்டும் பழிச்சு ஜாதி இடி. நாடாருக்கு கோனார் தலைவர் ஆக முடியுமா? நாடார் கோனார் தலைவர் ஆக முடியுமா? இருப்பா, கேட்டது மட்டும் பழிச்சு. நீ அதே தான் அப்புறம் பேசு. சாதி இடிக்கா சரி.
நம்ம எல்லாம் தமிழர், அவனுங்க எல்லாம் தமிழர். இருடா, நாம் தமிழர் நான் பேசவே இல்ல. இந்த அண்ணன் ஒரு பொட்டு வச்சுட்டு போறாரு. இல்லப்பா, பொட்டு வச்சுட்டு போறான்னு அர்த்தம். அவரு இந்து சாமி கும்பிடுறாரு, நான் வந்து சர்ச்சுக்கு போறேன். இவர் வந்து முஸ்லீம் போறாரு. ஆனா இவரும் தமிழர், நானும் தமிழர், நானும் தமிழர். முஸ்லீமுக்கு கிறிஸ்டின் தலைவராக முடியுமா? ஏன் முடியாது? மதம் இடிக்கு இது அங்க சாதி இடிக்கு. இல்லப்பா, தேவருக்கும் நாடாருக்கும் சாதி இடிக்கு, இந்துக்கும் கிறிஸ்டினுக்கும் மதம் இடிக்கு, கிறிஸ்டினுக்கு முஸ்லீமுக்கும் மதம் இடிக்கு. ஆனாலும் எல்லாரும் ஒரே மொழி பேசுறோம், நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவருக்கு நாடாருக்கும் கோணாருக்கும் இவங்க மாத்து சாதி தலைவராக முடியல, இந்துக்கு தெலுங்கு கிறிஸ்டின் தலைவராக முடியல, கிறிஸ்டினுக்கு முஸ்லீம் தலைவராக முடியல. ஆனா எல்லாருக்கும் சேர்த்து தெலுங்கு கருணாநிதி 50 வருஷமா தலைவராக இரு. கன்னட ஜெயலலிதா 25 வருஷம் முதலமைச்சர், மலையாள எம்ஜிஆர் 25 வருஷம் முதலமைச்சர். நீங்க சண்டை போட வேண்டிய அவங்ககிட்டலாம் சண்டையை விட்டுட்டு பக்கத்து இருக்காருங்க சண்டை போட்டுக்கிட்டு வெட்டிக்கிட்டு இப்ப வந்து இரு முடிச்சுக்கிற 5 நிமிஷம் வாய முடிஞ்சுட்டல. இப்ப நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழன் தான் முதலமைச்சரா இருக்கணும். அது நாடாரா இருக்கலாம், கோணாரா இருக்கலாம், தேவரா இருக்கலாம், தேவேந்திரா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், இருக்கணும்னு சொல்றோம். இங்க வந்துட்டு நீங்க செஞ்சிருவீங்களா? நீங்க ஒழுங்கா செய்வீங்களா? நீங்க ஜெயிச்சிருவீங்களா? இப்படியே நீங்க இதெல்லாம் யார்கிட்ட கேட்டிருக்கணும்? அடுத்தவங்க ஓட்டு போட்டீங்க தெலுங்கனுக்கும் கன்னடனுக்கும், அப்ப கேட்டிருக்கணும். இப்ப ஒத்துமையா இருப்போம். நம்ம நான் என்ன சொல்றேன், 5 வரல தம்பி, எங்களுக்கு நான் சொல்லுவேன்டா, நான் சொல்லுவேன், அதுதான் சொல்ல வரேன். 5 வரல. ஆனாலும் என் கையில 5 விரல் இருந்தா தான் கை வேலை செய்யும். இருடா, ஒண்ணு போல இல்லாத விரல் ஒன்னா இருந்தா தான் கை வேலை செய்யும். ஒரு கை உனக்கு இப்ப எனக்கு ஒரு கையை பிடிங்கிட்டேன், இது என்ன நீ ரொம்ப நீட்டமா இருக்குன்னு பிடிங்கிட்டேன், இப்ப செய்யற வேலையை செய்ய முடியுமா? அப்போ ஒரு வீட்டுக்குள்ளேயே 5 அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்கிறதுல, ஆனாலும் அவன் தான் அண்ணன் தம்பி, அவனை பெத்தவன் ஒருத்தன் தான். அவன் சொத்து இவன் ஒழுங்கா படிச்சான், இவன் ஒழுங்கா படிக்கல, உனக்கு 1 ரூபா தெரியும், உனக்கு 10 ரூபா தெரியும், விட்டு 6 ரூபா எடுத்துட்டு வந்துருவியா? ஏன்னா என்னைய பெத்தியா தவிட்டு வாங்கினியா? அவனையும் பத்தி என்னையும் பத்தி நான் படிச்சா அவன் படிக்கல, 10 ரூபா இருந்தா 5 ரூபா கொடு, அதனால அவனுக்கு கூட்டி கொடுக்குறேன்னு கேட்பாங்கல்ல. அப்போ நீ நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும், அவன் வேற ஜாதியா இருந்தாலும் வேற ஜாதியா இருந்தாலும், அவன் வேற சமூகமா வேற மதமா இருந்தாலும் வேற மதமா இருந்தாலும், நாடு நம்ம நாடு, நம்மள ஒருத்தன் தான் ஆளணும்.